வெஜிடபிள் சில்லி சப்பாத்தி செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நியூட்ரிஷியஸ், எனர்ஜெட்டிக், டேஸ்டி இதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி மீந்து போன சப்பாத்தியில் இருந்து தான் வந்து இந்த வெஜிடபிள் சில்லி சப்பாத்தி நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா வெறும் சப்பாத்தி மட்டும் போட்டு நம்ம செய்யும்போது பத்தாது. அதனால் அது கூட நம்ம வீட்டில் இருந்த மற்ற வெஜிடபிள்ஸு, காய்கறிகள் எல்லாம் சேர்த்து பண்ணும்போது நம்மளுக்கு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்து அது ஒரு டின்னருக்கு உண்டான ஒரு டிஷ்ஷாக மாறிடும். அதனால தான் நான் வீட்டில் உள்ள காய்கறிகள், இந்த மீந்து போன சப்பாத்தி இதையெல்லாம் வச்சு நான் இது பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி வேஸ்ட்டாக ஆக்காமல் நம்ம எல்லாத்தையும் பண்ணுவோம். இப்போ இதில் அதுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம். சப்பாத்தி பிச்சு எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் வீட்டில் இருந்த காய்கறிகள், அதாவது பாதி சவ், தக்காளி, வெங்காயம், இஞ்சி, முருங்கைக்கீரை, பீட்ரூட்டு இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிட்டோம். மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் வந்து இந்த நாவப்பழம் இருந்தது, அதையும் நம்ம எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு உண்டான மற்ற பொருள்கள், மஞ்சத்தூள், அப்புறம் அந்த மசாலா பவுடர், சீரகம், அந்த மாதிரி இருக்கிறது நான் எடுத்து வச்சுருக்கேங்கப்பா. எண்ணெய் கொஞ்சமாக எடுத்துகிட்டேன், கொஞ்சமாக எண்ணெய் போதும். தேவையான அளவு உப்பும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதில் எல்லாத்தையும் வந்து நம்ம காய்கறி எல்லாத்தையும் கழுவி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது தின்ன ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா தண்ணி விட்டோ இல்லை குக்கர்லேயோ நம்ம அதை வேக வைக்க போகிறதில்ல. இந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலேயே தான் அது வேகணும். அதனால் அதை நம்ம லேசாக எல்லா காய்கறிகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முருங்கைக்கீரையையும் நம்ம நல்லா உதுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பாத்திரத்தை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து இதுக்கு கடல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலில் படித்தேன், கோதுமை கூட நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறது அவ்வளோ ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இதுக்கு நான் கடல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஸோ அதனுடைய ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் நிறைய ரிவ்யூ பேப்பர்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ எண்ணெயில் வந்து நம்ம பச்சை மிளகா, இஞ்சி, அதுக்கு இந்த தாளிக்கிறதுக்கு உண்டான எல்லா பொருள்கள் நம்ம வச்சுருந்தது எல்லாத்தையும் நான் போட்டுட்டேங்க. அது கொஞ்சம் அந்த பச்சை மிளகாவோட வாசம் அடங்கினதும் நம்ம தின்னா லாங்காக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காய ஸ்லைசஸை நம்ம போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிக்கட்டுங்க. என்னோடய சிஸ்டர் தான் சொல்லுவாங்க கண்ணாடி பதம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான பதத்துக்கு வந்து நம்ம, அதாவது டிரான்ஸ்லூசன்ட்டு நான் சொல்லுவேன் இல்லைங்களா, ஸோ அந்த பதத்துக்கு வந்து நம்ம அதை வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் அண்டு டேஸ்ட் ரெண்டுமே கிடைக்கும். இப்போ அதுக்குள்ளே தக்காளியை போட்டுக்குவோம். தக்காளியை நல்லா நம்ம வதக்கி கொடுக்கலாம். இப்போ இந்த தக்காளியிலேருந்து தண்ணி வெளியில் வர ஆரம்பிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மற்ற பொருள்களை எல்லாம் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த காய்கறிகளை இந்த வதக்கின தக்காளி வெங்காயத்தோடு நம்ம சேர்த்துக்கலாங்க. இது வந்து நல்லா நம்ம வதக்கி கொடுக்கலாம். நம்ம கொஞ்சம் நேரத்தில் உப்பு சேர்த்துவோம் இல்லைங்களா, உப்பு சேர்த்துனா இந்த காய்கறிகளில் இருந்து கொஞ்சம் தண்ணி வெளியில் வரும். அந்த தண்ணியிலேயே வந்து இந்த காய்கறி எல்லாமே குக் ஆகிக்கும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப லேசாக தான் இது எல்லாத்தையும் நறுக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இதுக்கு போட்டிருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே நம்ம பச்சையாக சாப்பிடக்கூடியது தான், சரிங்களா. அதனால் வந்து அது ரொம்ப வேகலை அப்படின்னாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா வீட்டில் சின்ன குழந்தைங்களோ பெரியவங்களோ இருந்தால் மட்டும்தான் மெல்ல முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது அவங்க மெல்ற அளவுக்குமே கூட உங்களுக்கு வெந்துக்கும். இப்போ பாருங்களேன், உப்பு போட்டது அதிலேருந்து தண்ணி கொலான்னு வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ மஞ்சள் தூள், மசாலாத்தூள் அதையும் நம்ம போட்டுட்டோம். இந்த மசாலாத்தூள் வந்து காரம் அப்புறம் வாசனை ரெண்டுமே கொடுக்கறதுக்காக இது வீட்டில் பண்ண பொருள் தாங்க. இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இதுலேயே வந்து இப்போ பாருங்களேன் வெந்துருச்சு காய்கறி எல்லாமே. இப்போ கடைசியாக வந்து நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். ஏன்னா முருங்கைக்கீரை பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரத்துலேயே வெந்துடும்.
லேசாக ஒரு சூடு பட்டுது அப்படின்னாலே, ஏன்னா இதில் நம்ம போட்டிருக்கிற முருங்கைக்கீரை ரொம்ப துளிர் கொழுந்து கீரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கீரையை தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் ஒரு கலக்கினதுமே வந்து அது வெந்துடும், அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்ல சூடு இருக்கிறனால. இப்போ இது கூட நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சப்பாத்தியை போட்டுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரியான சில்லி வெஜிடபிள் சப்பாத்தி மாதிரி சப்பாத்தி மட்டும் இல்லாமல் பூரி, பரோட்டா இந்த மாதிரி எது மீந்தாலுமே நம்ம செய்துக்கலாம். நான் ஒரு வாட்டி ஊத்தப்பம் கொஞ்சம் மீந்து போயிடுச்சு, அதுலேயுமே கூட இந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டேன். அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நல்லா கலந்து கொடுத்தாச்சு. லைட்டாக தண்ணி ஊற்றலை நம்ம. இப்போ அதை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்ச உடனே வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. அதில் இருந்த ஈரத்தை எல்லாத்தையும் வந்து இந்த சப்பாத்தி உறிஞ்சிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டலில் நம்ம ஆர்டர் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்துருச்சு. கலர், டெக்ஸ்சர், வாசனை எல்லாமே, டேஸ்ட்டும் அதே மாதிரியே தான் இருக்கும். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் தயிர் தான் எடுத்து வச்சுருக்கேன். மேலே கார்னிஷிங்க்கு அந்த நாவப்பழம் எடுத்து வச்சதையும் மேலே வச்சாச்சு. இப்போ அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து ஒரு டேஸ்டியான ஃபுட் ரெடி. மீந்து போன சப்பாத்தியில் பண்ணின ஒரு டேஸ்டியான ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சப்பாத்திக்கு தயிர் வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காரம் வாய் எரிச்சலோ அலர்ச்சியோ கொடுக்காது. அதனால் அதை நான் எடுத்து வச்சுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. See you, bye bye, best wishes.